முயற்சி என்பது மூச்சுள்ளவரை, பயிற்சி என்பது ஈஸ்வர் ஆர்மி அகாடமி உள்ளவரை. நான் உங்கள் ரிட்டையர்டு ஹரிஸ்வரன் ஃப்ரம் ஈஸ்வர் ஆர்மி அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோபால் சென்டர் அங்கே வந்துட்டு பார்த்தா ஏஏடி சென்டர் யூஹெச்கியூ செலெக்ஷனை பற்றி கிளியர் டீட்டெயில் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்ப்பீங்க. வீடியோ பார்த்துட்டு என்ன நினைப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ண, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை யூஸ் பண்ண பாருங்கள், இல்லையா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா எப்படி சார், நம்ம எத்தனை நாளைக்கு தான் சார் வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்போம்? நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேணாமா? ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? முடிந்தால் முயற்சி செய், இல்லையில் ஈஸ்வர் ஆர்மி அகாடமியில் பயிற்சி செய். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஓட முடியும் சார், நீங்கள் போடுற வீடியோ பார்த்துட்டு என்னால் படிக்க முடியும் சார், மெடிக்கலும் என்னால் கிளியர் பண்ண முடியும்னா நீங்கள் முயற்சி செய்யுங்க சார். இதெல்லாம் என்னால் பண்ண முடியல, நீங்கள் சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னா உடனே ஈஸ்வர் ஆர்மி அகாடமி வாங்க, ரிசல்ட்டோடு போங்க. இந்த ஃபோட்டோலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோபால் சென்டர்ஸோட ஃபோட்டோ. ஏன் இந்த ஃபோட்டோலாம் காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே ஹோட்டலுக்கு பார்த்துருக்கீங்க, ஹோட்டலுக்கு வெளியே வந்து இட்லி பார்த்து வச்சுருப்பாங்க. ஏன்னா பசிக்க தோன்றுருக்காங்க. இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்குறப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் பார்க்குறப்ப நம்மளுக்கும் அங்கே போகணுன்னு தோன்றுறக்காண்டி நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த கன் பேர் வந்து L70. ஏன்னா வந்துட்டு நான் இதே சென்டர்லாம் சர்வீஸ் பண்ணதுனால சொல்கிறேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு யாரோட வேலை வைப்பீங்கன்னா, பெரிய பெரிய இந்த பாம்டம், நெக்ஸ்ட் வந்துட்டு பெட்ரோலியம், ஏர்ஃபோர்ஸ் கொடுத்தே 90% இருக்கும். சரிங்களா? இது பேர் தான் ஜூகன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வந்துட்டு ஹைட்டான பிளேஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம L70 போக முடியாது. அந்த இதை கிளியர் பண்ணுறதுக்காண்டி ஜூகன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? L70 வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன் ப்ராக்டிஸ் கொடுக்கணும், எப்படி லோட் பண்ணுறது, எப்படி ஆம்னேஷன் எடுத்துகிட்டு வருது, எல்லாமே வந்துட்டு இப்போ ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கோட வீடியோ அது வந்துட்டு எப்படின்னா நம்ம கோபால்பூர் கடற்கரையில் வச்சு பண்ணுறாங்க. நம்ம சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா மிசைல் இருக்குது, அந்த மிசைல் ஃபயரிங் காமிக்கிறாங்க. மிசைலில் வந்துட்டு எப்படின்னா ஃபிக்ஸு இருக்கும், மூவிங் டார்கெட் இருக்கும். டார்கெட் வந்துட்டு நிறையா பிரகாரம் இருக்குது, அந்த இதை ஷோ பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஃபென்ட்ரி மூவ், இது மோட்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்துட்டு எப்படின்னா நம்ம அதை விட ஹைட்டான பிளேஸில் வந்துட்டு ஜூகன்னு போக முடியலன்ற இடத்துல வந்துட்டு இந்த மோட்டார் யூஸ் பண்ணுவோம். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுறப்ப வண்டியில் இதே மாதிரி தான் மூவிங்கில் இருக்கும். சரிங்களா? பின்னாடி இருக்கவங்க வந்து செக்யூரிட்டி கொடுப்பாங்க, முன்னாடி இருக்கவங்க இது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு கிளியராக ஷோ பண்ணலாம். உள்ளே போன பிறகு கியூஆர்டின்னு என்ன, இன்சாஸ்ன்னு என்ன, இதை பற்றி எல்லாம் கிளியர் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு விழிப்புணர்வுக்காண்டி கொடுத்துருக்கேன். நம்ம சென்டருக்கு வந்தீங்கன்னா இதே மாதிரி வாழ்க்கையில் உங்களை முன்னேற வைப்போம். இந்த செலெக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ரிலேஷன் பற்றி, அதில் ஸ்போர்ட்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம், மியூசியம் அட்டன் பண்ணிக்கலாம். இது எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஏடி சென்டர் கோபால்பூர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் இருக்குது. சரிங்களா? இதை பற்றி இன்னும் மேல் விவரங்களுக்கு நான் உள்ளே கொடுக்குறேன். இந்த செலெக்ஷன் எப்போன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 டிசம்பர் டு 13 டிசம்பர் வரை நடக்க போகுது. இது ஃபுல் டீட்டெயில் உள்ளே கொடுக்க போகிறோம். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எந்தெந்த ட்ரேடு அட்டன் பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அக்னிவீர் ஜிடி, எஸ்கேடி, டெக்னிக்கல், ட்ரேட்ஸ்மேன். இந்த செலெக்ஷன் யார் அட்டன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் வார்விடோ, சன் ஆஃப் சர்வீசிங் சோல்ஜர், சன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன், பிரதர் ஆஃப் சர்வீசிங் பர்சனல். இது வந்துட்டு எப்படின்னா ரிலேஷன் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். இந்த ரிலேஷன் சர்டிஃபிகேட் யார் கொடுப்பான்னு பார்த்தோன்னா ரெக்கார்ட் ஆஃபீஸில் உள்ள ப்ரெசன்ட் ஆஃபீஸரோட நேம், ரேங்க், நம்பர் இது எல்லாமே இருக்கணும். ரவுண்ட் ஸ்டாப் எல்லாமே இருக்கணும். சார் செலெக்ஷன் போகிறவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா ஏஜ் எப்படி சார் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த டேட் வந்துட்டு எப்படின்னா 1/10/2004 டு 1/4/2008 பிறந்தவங்க வந்து எப்படின்னா இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணிக்கலாம். ரிலேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். செலெக்ஷன் டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 டிசம்பர் டு 13 டிசம்பர் தான் நடக்குது. மெடிக்கல் 15 டிசம்பர், எக்ஸாம் மார்ச் 2026. எங்கே நடக்கணும் பார்த்தீங்கன்னா ஏஏடி சென்டர் கோபால்பூர். செலெக்ஷன் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ன்றதை உள்ளே ஷோ பண்ண பாருங்கள். சர்டிஃபிகேட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன் சர்டிஃபிகேட். ஏன்னா நம்ம செலெக்ஷன் போகிறது வந்து ரிலேஷன் பர்த்திக்காண்டி. சரிங்களா? ரிலேஷன் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆஃபீஸர், உங்கள் ரெக்கார்ட் ஆஃபீஸில் போயிட்டு அங்கே ரெக்கார்ட் ஆஃபீஸர், ப்ரெசன்ட் ரெக்கார்ட் ஆஃபீஸரோட நம்பர், ரேங்க், நேம், சைன், ரவுண்ட் ஸ்டாம்ப் எல்லாருக்குமே ப்ரெசன்ட் ஆஃபீஸராக இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட். எஜுகேஷன் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட், அது வந்துட்டு 10th 12th டிகிரி எதுவும் படிச்சுன்னா வச்சுங்க. டொமைசல் சர்டிஃபிகேட் இருப்பிட சான்றிதழ் 1 இயருக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படின்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட், கேஸ்ட்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட்டு ரிலீஜன் சர்டிஃபிகேட். ரிலீஜன் சர்டிஃபிகேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எப்படின்னா இதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்துட்டு எப்படின்னா என்ன ரிலீஜன், ஹிந்துவா, முஸ்லீமா அல்லது கிறிஸ்டினான்னு கொடுத்துருவாங்க. இப்போ கொடுக்காதனா ரிலீஜன் சர்டிஃபிகேட் வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டொமைசல் சர்டிஃபிகேட்டும் கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணி 7 நாட்கள் நம்மளுக்கு கிடச்சிரும். சரிங்களா? அது வந்துட்டு எப்படின்னா அதுக்கு என்னென்ன கொண்டு போகணும்னா ரேஷன் கார்டும் அண்ட் ஆதார் கார்டு கொண்டு போனால் மட்டும் போதுமானது.
ரிலீஜன் சர்டிஃபிகேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விவோ, ஆர்ஐ, தாசில்தார் மூன்றை கையெழுத்து வாங்கணும். ஸ்கூல் கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து எப்படின்னா ஸ்கூலில் வாங்கணும். நீ ஸ்கூல் படிக்கிறப்ப எப்படி இருந்தீங்கன்றதை கொடுப்பாங்க. கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா விவோட்ட வாங்கணும். இப்போ எப்படி இருக்கீங்க, உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கிறத கொடுப்பாரு. அன்மேரிட் சர்டிஃபிகேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எப்படின்னா நம்ம விவோட்டதே வாங்கணும். ஆனால் வந்துட்டு எப்படின்னா நீங்கள் செலெக்ஷன் போகிறது வந்து அக்னிவீர் செலெக்ஷன். ஸோ அதனால் வந்து நீங்கள் அக்னிவீரை இருக்கிறதண்டிக்கும் நீங்கள் மேரேஜ் பண்ணக்கூடாது. பண்ணால் உடனே டிஸ்சார்ஜ் ஃப்ரம் சர்வீஸ் தூக்கிடுவாங்க. என்னென்ன ட்ரேடு முன்னாடி சொல்லிட்டோம். அந்த ட்ரேடு வந்துட்டு என்றைக்கு நீங்கள் அட்டன் பண்ணுறது இப்போ கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 8, 9 வந்து அக்னிவீர் ஜிடி அட்டன் பண்ணிக்கலாம். 10, 11 வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்னிவீர் டெக்னி அட்டன் பண்ணிக்கலாம். ஆல் ஸ்டேட் ரெண்டுமே வந்து ஆல் ஸ்டேட். 12 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டேட்டோட அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் அட்டன் பண்ணிக்கலாம். ஏன் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேனுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு எப்படின்னா நிறைய ஸ்ட்ரென்த் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 13க்கு வந்துட்டு எப்படின்னா ஆல் ஸ்டேட்டோட எஸ்கேடி கிளர்க்கு அவங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் வந்துட்டு எப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து நாங்கள் கிளியராக டைப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். தயவுசெய்து திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஒவ்வொரு வேலையும் மெனக்கெட்டு நாங்கள் பண்ணுறோம். அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க்கையில் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? எத்தனை நாளைக்கு இதை பார்த்துக்கணுமா? லைஃப் நம்ம தொலைச்சிருவோம். சரிங்களா? வாழ்க்கையில் நம்மளும் ஜெயிக்கணும். எத்தனை நாளைக்கு அடுத்தவங்க வீடியோ பார்த்து உட்காருது? நம்மளும் வீடியோவில் வரணும்ல. ஸோ வாங்க ஈஸ்வர் ஆர்மி அகாடமிக்கு ஒரே முயற்சியில் வெற்றி அடைய வைப்போம். ஈஸ்வர் ஆர்மி அகாடமிக்கு வந்தீங்கன்னா இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே நம்ம ஆர்மிக்கு போகலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.